கட்டி அணைக்கும் இந்த கைகள், வட்டமடிக்கும் வண்டு கண்கள், திட்டமனைத்தும் இன்ப கதைகள். துள்ளுவதோ இளமை. டேய், நம்ம அம்மா அப்பா அந்த பாட்டு கேட்கும் போதுலாம் நம்ம என்ன பூமர் சொல்லிட்டு இருந்தோம். இவங்க மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம இந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு என்னடா? டேய், எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்க? நீ என்ன சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஜப்பான்காரங்க இதை தான் கண்டுபிடிக்கிறான். லூசு பையன் எதை கண்டுபிடிச்சிருக்கான் பாரு. சிக்னல் வேற போட்டிருக்கான்டா. டிராஃபிக்காக இருக்கேன். பரவாயில்லடா, நமக்கு நிறைய டைம் இருக்குடா, பார்த்து வைக்கலாம். டேய், வணக்கம் வரான்டா. என்னடா என்ன வேகமாக வரான்? வணக்கம். நம்ம கதவு வைக்கலாம்டா. டேய், கதவு திறப்போமா இல்லை ஃபோனுக்கு என்ன பிடிங்கிட்டு ஓடிடுவானா? சரி, திறப்போம். அண்ணா பைசா கொடுண்ணா. அண்ணா இந்த கொடுக்க வெயிட் பண்ணு. உன் பேர் என்ன? என் பேரு கரண் அண்ணா. எந்த ஊர்ல இருந்து வர? அண்ணா பீகார் அண்ணா. காசு கொடுண்ணா. அங்க இருந்து வந்து இன்னும் கார்டு துடிச்சிட்டு இருக்க? அண்ணா ப்ளீஸ் நான் காசு கொடுண்ணா. அண்ணா பைசா காசு தரேன். இன்னும் அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் உனக்கு தெரியுமா? ஷீலா அந்த பாட்டு தெரியுமா? தெரியும்ல. நான் தாரேன், பைசா தருவேன், நீ ஆடணும். கொஞ்சம் தள்ளி ஆடி கடி பாப்போம். தாரேன் 50 ரூபாயா இருக்க? 10 ரூபா போதாது உனக்கு? சரி, தாரேன் 50 ரூபா இருக்கு, தாரேன். ஆடிக்காமி. சரிண்ணா. பாருடா. சரி, குடுக்கும். நீ பின்னாடி போய் தொட போ. சரிண்ணா. போ. ரெண்டு பக்கம் தொடச்சியா? டேய், எங்க பார்த்தாலும் இந்த வடக்கண்ணம் தான் இருக்கானே. பஜ்ஜி போடுறவன், டீ குடிக்கிறவன் எல்லாரும் இந்த வடக்கண்ணம் தான். அவங்களே வேலை இல்லாமல் இங்கே வந்திருக்காங்க. நீ வேறடா. டேய், என்னடா சொல்ற? காலைல எப்படி அவனை செஞ்சு விட்டான் பங்கம்மா? நம்ம ஆளுங்க எங்கே வேலை வைக்கிறாங்க? அவங்க என்னாச்சும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இருடா. என்னடா சொல்ற? எல்லா கரைமுக்கும் அவங்க தான் காரணமா இருக்காங்க. நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ வேற காலைல பங்கமாக பண்ணேங்க. ஒரு 10 ரூபா கொடுத்துருந்தா சார் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஏன்டா இப்படி சார் தூக்கி போட்டான்? என்ன பண்ணுவேன்? ஏய், தூக்கா? இந்த சின்ன விஷயத்துக்கு மட்டும் தூக்க போடுவான். நீ செஞ்ச வேலை எப்படிட? என்னடா என்ன இப்படி கில்ட்டாக்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ பஜ்ஜி வாங்கிட்டு போ. அந்த 50 ரூபாய்ச்சி பஜ்ஜி வாங்கிட்டு போ. ஆனால் உனக்குலாம் கொஞ்சம் கூட உறுத்தலைல. டேய், நான் இப்போ என்னடா பண்ணேன்? அப்படியே பின்னாடி ஒரு பாவி மாரி ட்ரீட் பண்ணிட்டீங்களாடா. நீ பிற பாவம் பண்ணலையா? டேய், அவன் ஹோட்டலில் புகுந்து விட்டுறான், தண்ணி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் சின்னரில் போய் என்னென்னமோ பண்ணுறானுவ. அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு குற்றமா இல்லையாடா? அந்த மாதிரி பெரிய பெரிய தப்புக்கெல்லாம் இதாண்டா ஸ்டார்டிங். என்னடா வடக்கண்டா. நம்ம செல்வராஜ் புரியல. நம்ம செல்வராஜ் தான்டா. ஏன்டா ஏதாச்சும் வளர்கிட்டே இருக்கான். ஏன் ஒன்றும் இல்லைடா. அந்த 2 முட்டா பசங்க நம்மளை வந்து கில் தக்கிட்டாங்க. இப்போ அவனை கலாச்சி நம்மளுக்கு நடக்க போகுது. என்ன, நம்ம முன்னாடி வந்து நிற்க போறான். என்னடா ஒரு மார்க்க விடுங்கடா. ஏய், எங்க திடீர்னு இப்படி இருக்க? அதான் என்ன எல்லாம் உங்களால தான்டா. நான் என்ன பண்ணுவாங்க? சரி, உட்காரு. விடு சும்மா.
நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதெல்லாம் டிகாமினேட் ஃபார்முலாஸ் தான் தெரியுதா இல்லைன்னு நான் பார்க்க போகிறேன். அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எலமெண்ட்ஸில் ஒரு பீஸ் போட்டிருக்கேன். டக்குனு சார் தான் நிற்கிறாரு. என்ன ஆச்சு? காசு இன்வெஸ்ட் தானடா கேட்டேன். அதுக்கேண்டா அவ்வளோ போய் போகிறேன். சரி சரி உட்கார. என்னாச்சுல? சாரி கீழ்த்து கேட்குறதானே கேட்டுருக்கேன். ரிலாக்ஸாக. சரி, ஒரு தூக்கத்தை போட்டால் தான் சரி வரும். நான் இல்லை. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமாம் சார். தூக்கி போட்டான் என்ன பண்ணுவேன்? தூக்கா? இந்த சின்ன விஷயத்துக்கு மட்டும் தூக்க போடுவான். இல்லை, நீ விட்டுரு. இந்த வழக்கம் எங்கே தான் இருப்பானோ? வணக்கம், எங்கடா இருக்க? வணக்கம், எங்கடா இருக்க? அங்க இருக்கான். நம்ம காசு போய் வச்சுட்டு வந்துடும். இல்லை, நமக்கு காசு வேண்டாம். உங்களுக்கு போட்டேன்னா எத்தனை சொல்லியிருக்கேன், ஹிந்தியில் பேச தமிழில் பேசுவாங்க. அப்போ தான்டா பாவப்படுவாங்க, காசும் கொடுப்பாங்க. இன்னைக்கு காலையில் ஹிந்தியில் பேசி தான் இந்த காசு உசார் பண்ணியிருக்கேன். கைத்தாரில் நம்ம அச்சா அவங்க ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு விண்டு மில் கட்டுறாங்களாம். இப்போன்னு வருது அச்சா. நான் வேற வீட்டில் துபாயில் வேலை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எது பரவாடா, நான் வீட்டில் சோகையில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி வச்சுருக்கேன். டேய், கதவு திறப்போமா இல்லைனா ஃபோனை பிடிக்கிட்டு ஓடிடுவானோ எதுவும்? சரி, திறந்தான் பார்ப்போம். ஒர்க்காக முடிக்கிறேன்.